நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல ஷேர் பண்ணுங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு மூலமாக ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு, முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்சது. 14 டூ 18 வரை நடைபெற்றது. பல்வேறு கட்டங்களாக 8 மண்டலங்களில் நடைபெற்றது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம்ல நெறைய பேர் ஃபெயில் ஆயிருப்பீங்க. நெறைய பேருக்கு கட் ஆஃப் மார்க்கா போயிருக்கும். ஒரு மார்க்ல இந்த செலக்ஷன் லிஸ்ட்ல வராமலாம் இருப்பீங்க. நீங்க தொடர்ந்து இந்த சேனல பாருங்க. பல்வேறு வேலைவாய்ப்புகள் இந்த சேனல்ல நம்ம அப்டேட் குடுத்துக்கிட்டே இருக்கோம். மனம் தளராமல் நீங்க தொடர்ந்து இந்த சேனல பாருங்க. வர்ற நோட்டிஃபிகேஷன் உள்ள எல்லா வேக்கன்ஸியும் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு சரியான நேரத்துல உங்களுக்குன்னு ஒரு டைம் அமையும்போது, நிச்சயம் ஒரு வேலை கண்டிப்பா அமையும். முயற்சிய எப்பயுமே கை விட்றாதீங்க. இப்ப இந்த வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்தவங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தீவிரமா பண்ணதுனால, அதுலயும் சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 1:5 அப்படிங்கிற ரேஷியோல ஆட்கள் இல்லாத பட்சத்தில் 2ஆம் பேட்ச் கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த சேனல் மூலமா ஒரு ஃப்ரீ கிளாஸ் நடத்தப் போறோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும்லாம் கிடையாது. இது ஃப்ரீ தான். நாங்க சொல்ற இந்த டாஸ்க் எல்லாமே நீங்க ஃப்ரீயாவே பிராக்டிஸ் பண்ணினாலே போதுமானது. கண்டிப்பா இந்த செய்முறை தேர்வுல நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தயவுசெய்து இந்த சேனல ஷேர் பண்ணிருங்க. செய்முறை தேர்வு அலுவலக உதவியாளருக்கு தான் நம்ம முதல்ல இந்த வீடியோ போடுறோம். இதுக்கடுத்து நகல் பிரிவு உதவியாளர், மசால்ச்சி, வாட்ச்மேன் இதுக்கெல்லாம் இன்னும் அடுத்தடுத்து தனித்தனி வீடியோலாம் வரும். சரிங்களா? அதுங்களுக்கு தனித்தனி இன்டர்வியூ, ஸ்கில் டெஸ்ட்க்கான வீடியோ மற்றும் கிளாஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து குடுப்போம். இப்ப இந்த மாவட்ட நீதிமன்றத்தில பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளருக்கு ஒரு 638 பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு தோராயமா பார்த்தீங்க அப்படின்னா, 1:5 அப்படிங்கிற ரேஷியோல பார்த்தீங்க அப்படின்னா, 3190 நபர்கள் அல்லது 1:6 அப்படிங்கிற ரேஷியோல கூப்பிடுறாங்க அப்படின்னா, 3828 நபர்கள கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒதுக்கீட்டு பிரிவுல தகுதியான நபர் இல்லாத பட்சத்தில, அந்த குறிப்பிட்ட ஒதுக்கீட்டு பிரிவிற்கு மட்டும் 2வது பேட்ச்ல முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்க வாய்ப்புள்ளது. அப்படி அழைச்சாங்க அப்படின்னா, இந்த ஸ்கில் டெஸ்ட் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கூப்பிடல அப்படின்னா, அந்த மாரி கூப்பிடல அப்படின்னா, இந்த முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புல போனவங்களுக்கு வேலைவாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு அர்த்தம். இந்த செய்முறை தேர்வுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70 மதிப்பெண் இருக்குது. இது நடைபெற இடம் முன்னலாம் சென்னையில தான் நடந்தது. இந்த முறை பார்த்தீங்கன்னா, சென்னையில நடக்கும். அப்படி சப்போஸ் நடக்கல அப்படின்னா, அதே மாரி 8 ஜர்னல்ல சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், திருவாரூர், விழுப்புரம் இந்த மாரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடைபெற்ற இடங்கள்ல நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கான தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா, 2 இல்லன்னா 3 நாட்கள் நடைபெறும். இதுல ஆவரேஜா அது தோராயமானது தான். ஒரு மார்னிங் ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்ட் அப்படின்னா, காலைல 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஒரு 10:30க்கு முடிஞ்சிரும். செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா, 11:30க்கு ஆரம்பிச்சு 12:30க்கு முடியும். தேர்டு ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா, 2:30க்கு ஆரம்பிச்சு 3:30க்கு முடியும். 4வது ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா, 4:30க்கு ஆரம்பிச்சு 5:30க்கு முடியும். 5வது ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா, 6:30க்கு ஆரம்பிச்சு 7:30க்கு முடியும். என்ன சார் 7:30லாம் ஆமா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, 8 மணி வரையெல்லாம் நடந்திருக்குது. இந்த மாரி இருக்கும். தோராயமா உங்களுடைய நாலேட்ஜுக்காண்டி நாங்க இது சொல்றோம். சேஞ்சஸ் இருக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த செய்முறைக்கான
சிலபஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து வீட்டை வந்து பராமரித்தல், அலுவலகத்தை வந்து பராமரித்தல், விளக்கமாறு செய்றது, வேற என்ன பொருட்கள வந்து ரெடி பண்றது, இந்த மாரி தான் உங்களுக்கு வந்து பிராக்டிகலா வந்து குடுப்பாங்க. இதுல முக்கியமானது வந்து பெண்களுக்கு வந்து கோலமிடுதல் அப்படிங்கிறது வந்து குடுப்பாங்க. ஜென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்ட சொல்லுவாங்க. லேடீஸ்க்கும் தான் சைக்கிள் ஓட்ட சொல்லுவாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோலமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆம், இதுக்கு வந்து 10 நிமிஷம் டைம் குடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 10 மதிப்பெண் வந்து கிடைக்கும். இத வந்து நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பார்ட் ஏவா பிரிச்சு, ஒவ்வொரு ப்ராக்டிகல் வைஸா 1, 2, 3, 4, 5 இதே மாரி எப்படி விளக்கமாறு செய்தல், கோலமிடுதல் அதே மாரி அடுத்த ஸ்கில் என்னென்ன ஸ்கில் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ட் ஏவா பிரிச்சிருக்கோம். அது 1 டூ 1, 2, 3, 4, 5 இருக்கும். அந்த 5ல நீங்க உங்களுக்கு ஒரு மொத இதா வந்து உங்களுக்கு அங்க வந்து ஸ்கில் டெஸ்ட்ல வந்து இருக்கும். அடுத்து வாயில் தோரணம் கட்டுதல். அ வீட்டு வாசல்ல தோரணம் கட்டுறது. அது மாவிலை இல்லன்னா வெற்றிலைய வச்சு ஒரு தோரணம் கட்டுவாங்க நூல வச்சு. அந்த மாரி செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் டைம் குடுப்பாங்க. அதுக்கு ஒரு 10 மதிப்பெண். அதே மாடல்ல இந்த பார்ட் பிங்கிற ஸ்கில்ல நாங்க 1, 2, 3, 4, 5ன்னா பிரிச்சிருக்கோம். அந்த ஸ்கில்ல நீங்க கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, இந்த 2வதுலயும் நீங்க 10 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிற முடியும். அடுத்து புத்தகத்த கட்டுறது, அதுக்கடுத்து ஊசி வச்சு தைக்கிறது. அ அந்த மாரி உள்ளது பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷம் டைம் குடுப்பாங்க. அதுக்கும் 10 மதிப்பெண் தான். அத பார்ட் சியா நாங்க பிரிச்சு, அதே சாம்பிள் மாடலுக்குள்ளத ஸ்கில்லா வந்து 1, 2, 3, 4, 5ன்னு ஒரு 5 தான் நாங்க பிரிச்சிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சமையல் மற்றும் சுகாதாரம் சார்ந்த எழுத்துப்பூர்வமான வினாக்கள்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் குடுப்பாங்க. ஆனா, அதுக்கு வந்து ஒரு 10 மதிப்பெண் குடுக்குறாங்க. இது வந்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில உள்ள அந்த இதுல வந்து ஒரு லெசன் இது இருக்கு. அந்த இதுலேருந்து தான் உங்களுக்கு இது வந்து கவர் ஆகும். அது பார்ட் டியா நாங்க பிரிச்சிருக்கோம். அதோட ஸ்கில் லெசன் வந்து நாங்க 1, 2, 3, 4, 5ன்னு பிரிச்சிருக்கோம். அது ரிலேட்டடான கொஸ்டின் மற்றும் சுகாதாரம் சார்ந்த இது வந்து உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அறிவு கூர்மை சார்ந்த சமயோசித்த புத்தி கூர்மை சோதனை வந்து ஒரு 5 நிமிடங்கள் 5 நிமிஷங்கள் குடுப்பாங்க. மதிப்பெண் வந்து ஒரு 10 மதிப்பெண். இத பார்த்தீங்கன்னா, தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ல ஜனவரி போன இயர் 2024ல ஜனவரி மாசம் ட்லருந்து டிசம்பர் மாசம் குடுக்கப்பட்ட அந்த பேப்பர்ல உள்ள இத வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. அத நாங்க பார்ட் ஈயா பிரிச்சு டயகிராம், பிக்சர், கலர், கியூச், ரைட் அண்ட் ஸ்பீக் அப்படிங்கிற மாரி நாங்க வந்து அத பிரிச்சிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 6வது பிராக்டிகல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, துணிகளை மடித்தல் மற்றும் ஊசியால் தைத்தல் அந்த ரிலேட்டடானது. அதுக்கு வந்து 10 நிமிஷம் டைம் குடுக்காங்க. மதிப்பெண் வந்து 10 மதிப்பெண்கள். அத பார்ட் எஃப்பா நாங்க பிரிச்சு, அந்த ஸ்கில்ல வந்து 1, 2, 3, 4, 5ஆ நாங்க வந்து பிரிச்சிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 7வது வந்து தூய்மை பொருட்கள் சார்ந்த செயல்முறை மற்றும் புத்திக்கூர்மை திறன் அதிகரித்தல். 10 நிமிஷங்களுக்கு டைம் குடுக்குறாங்க. 10 மதிப்பெண். அத நாங்க பார்ட் ஜியா பிரிச்சு ஸ்கில் 1, 2, 3, 4, 5ஆ நாங்க வந்து பிரிச்சிருக்கோம். டோட்டல் வந்து ஒரு 70 மார்க் வந்து நாங்க குடுத்துருக்காங்க. அதுல நீங்க குறைஞ்சபட்ச அடுத்த வாய்மொழி தேர்வுக்கு செலக்ட் ஆகணும் அப்டின்னா, நீங்க குறைஞ்சபட்சம் இதுல 28 மார்க் எடுத்துருக்கணும். அதிகபட்ச மதிப்பெண் வந்து சொல்லல. ஆனா மேக்ஸிமம் மார்க் வந்து 70 மார்க் குடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க அதுல வந்து 70க்கு கிட்டத்தட்ட ஒரு 60 மார்க் எடுத்தா மட்டும் தான், அடுத்த வாய்மொழி தேர்வுக்கு நீங்க போற மாரி இருக்கும். இந்த பிராக்டிகல் டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்க தனித்தனியா எங்கேயா கிளாஸ்லாம் போ வேண்டிய அவசியம் இல்ல. நாம வந்து ஒரு லிங்க் குடுத்துருவோம். ஒரு டைம் அண்ட் லிங்க் குடுத்துருவோம். அந்த லிங்க்ல வந்துட்டு, அ ஒரு நபர் செய்யறத, அதாவது ஒரு பயிற்சியாளர் செய்யறத நீங்க பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்களும் அதே மாரி வீட்லயே நீங்களும் அதே மாரி செஞ்சு பிராக்டிஸ் பண்ணாலே போதும். இதுக்காண்டி தனியா போய் ஒரு கிளாஸ்க்கு அங்கலாம் போ வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வீட்ல இருந்தே அத வந்து பிராக்டிஸ் எடுத்துக்கங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இலவசம் தான். லிமிட்டெட் பேர் தான் நாங்க உள்ள வந்து அலோவ் பண்ண முடியும். அவ்வளோ பேரையும் வச்சு கண்காணிக்க முடியாது. அதனால இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா, முதல்லயே அட்மிஷன் மாரி போட்டுருங்க. உங்களுடைய பெயர், எந்த மாவட்டம், என்ன பதவிக்கு ஓஏக்கு மட்டும் இப்ப பண்ணுங்க. அடுத்து நாங்க வீடியோ போடும்போது மத்த போஸ்டிங் உள்ளவங்க அப்ப மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. கால் தயவுசெய்து பண்ணாதீங்க. நாங்க எடுக்க மாட்டோம். உங்களுடைய பெயர், உங்களுடைய மாவட்டம், என்ன போஸ்டிங் ஓஏன்னா ஓஏக்கு போட்டிருக்கீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய கால் டிக்கெட், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இத மட்டும் நீங்க அனுப்பிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து நாங்க உங்களுக்கு ஒரு நம்பர் குடுத்துட்டு, ஒரு லிங்க் ஐடி வந்து நாங்க சென்ட் பண்ணிடுறோம். அதன் மூலமா நீங்க வந்து கத்துக்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்டின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.